எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் கண்டறிதல். இந்த ஜாதகத்தை வச்சு இவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர், பிறந்தது 11 ஜூன் 92 11:49 பிஎம்மில் பிறந்திருக்காரு. இதுதான் இந்த கிரக நிலவரம். அது இருக்கக்கூடிய சாரத்தை எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ இவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவருக்கு கொடுப்பனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த 7ஆம் இடம் 2ஆம் இடம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லக்னம் கும்ப லக்னம். ஓகேயா? லக்னம்ன்றது குரு நட்சத்திரம். இந்த லக்னாதிபதி சனி 12ல் இருக்குது. லக்னாதிபதியே 12ல் மறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ அவர் வெளியூர் போய் வெளிநாடு போய் வாழ்கிறது சிறப்பு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அடுத்து 7ஆம் இடம் தான் திருமணம். அப்போ 7ஆம் இடம் திதி சூன்யமாக வருது. திதி சூன்ய ராசிகள் சிம்மமோ மகரமோ இந்த ஜாதகருக்கு திதி சூன்ய ராசிகள். அப்போ திதி சூன்ய ராசிகளில் குரு உக்காந்துருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. குரு வேறு ஏதாவது கிரகம் கூட சேர்ந்துருந்தால் தவறு கிடையாது. ஆண் ஜாதகத்தில் குரு தனிச்சிருக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் குரு தனிச்சிருக்கலாம் 7ஆம் இடத்துல. ஆண் ஜாதகத்தில் குரு தனிச்சிருக்கக்கூடாது. அப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு தனிச்சிருக்குது. 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 7ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், திதி சூன்யத்தில் இருக்குது. திதி சூன்யத்தில் இருக்குது அப்படின்னா சிறப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். குரு தனிச்சிருக்கிறதும் சிறப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். குரு நின்ற சாரம் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது 7ஆம் இடம் 7ல் குரு. குரு நின்றது சுக்கிரன் சாரம். சுக்கிரன் நின்றது செவ்வாய் சாரம். செவ்வாய் நின்றது கேது சாரம். அப்போ கடைசியாக அது கேதுவோட கனெக்ட் ஆகிறதுனால இந்த திருமணம் முறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் இடத்துல தனிச்சு குரு இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. திதி சூன்ய ராசிகளில் இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் குரு நின்ற சாரம் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் நின்றது செவ்வாய் சாரம். செவ்வாய் நின்றது கேது சாரம். கடைசியாக கேதுவோடு போய் கனெக்ட் ஆகிறதுனால இந்த 7ஆம் அதிபதி கேதுவோடு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ அங்கே திருமண முறிவு உண்டு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காரக கிரகம் யார் அப்படின்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்த லக்னமாக போட்டுக்கோங்க. சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ சுக்கிரன் இருக்கிறது மிதுன லக்னம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது 7ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். அப்போ இங்கேயும் அந்த 7ஆம் இடம் அவுட்டு. இந்த 7ஆம் அதிபதி குருவும் பார்த்திங்கன்னா திதி சூன்யத்தில் இருக்குது. அதுவும் போச்சு. 7ல் ராகு இருக்குது. அது நின்ற சாரம் கேது. அதுவுமே அங்கே லக்னத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால அதுவும் போச்சு. அப்போ இது பாதகஸ்தானமாக எடுத்துக்கிறோம். இது வீட்டதிபதி திதி சூன்யத்தில் இருக்குது. இந்த ராகு நின்ற சாரம் கேது அதுவும் லக்னத்துக்கே போயிடுது. அப்போ இதுவும் போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 7ஆம் அதிபதி சூரியனை லக்னமாக போட்டாலும் இதே கான்செப்ட் தான் வரும். அதனால் அதுவும் நம்ம தப்பு, ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 7ஆம் இடத்த லக்னமாக போட்டு இதுக்கு 7ஆம் இடத்த பார்க்குறோம். சிம்ம லக்னமாக போட்டு சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் கும்பம். இப்போ இந்த கும்ப லக்ன அதிபதி யார்? சனி. அது அந்த இடத்துக்கு 12ல் மறைஞ்சிருச்சு. 7ஆம் இடங்கிறது கும்பம். அதன் அதிபதி 6க்கு போயிடுச்சு. அதுவும் வக்கரமாயிடுச்சு. அப்போ இந்த 4 அனாலிசிஸில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அவங்கள்ட்ட கேட்கும்போது ஆமாம் திருமண வாழ்க்கை சரியில்லை. 2ஆம் அதிபதி 7ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், 2ங்கிறது வருமானம். இவர் இந்த வருமானத்தை ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் இது சொல்ல வரக்கூடிய விஷயம். புரியுதா? அதை சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் 2வது திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த 2வது திருமணம் போகிறதுக்கு இங்கே இடம் இல்லாதனால எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். இப்போ 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 2வது திருமணம் 11 கால்குலேட் பண்ணி பலன் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. 2வது திருமணம் 9ஆம் இடம். அப்போ இங்கே இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்ன சொல்லணும், பாதகஸ்தானமாக வரும். அப்போ அங்கே கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து தான் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்குது? அஸ்தங்கமாக இருக்குது. சுக்கிரன் என்றது செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் கேது நட்சத்திரம். அப்போ அங்கேயும் அடி விழுகுது. அப்போ இதுக்கு 7ஆம் இடத்த இதுக்கு 9ஆம் இடத்த பார்க்கணும். இந்த 9ஆம் இடத்த லக்னமாக போட்டு
அதுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் வந்து சரலக்னமா, இந்த லக்னம் வந்து சரலக்னம். இந்த சரலக்னத்துக்கு பாதாதிபதி வந்து 11ஆம் அதிபதி சூரியன். அப்போ இந்த லக்னமாக போட்டிங்க அப்படின்னா இந்த சுக்கிரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாக இருக்குது ஒரே டிகிரியில். சூரியனும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில் இருந்து சுக்கிரன் அஸ்தங்கமாகுது. இந்த சரலக்னத்துக்கு 9ஆம் இடம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ அதில் வந்து பாதாதிபதியோட இந்த லக்னாதிபதி சேருது. சுக்கிரன் வந்து பாதாதிபதி சூரியனோட சேர்றதுனால ஒரு டிகிரிக்குள்ளே சேர்ந்து அஸ்தங்கமாகிறதுனால இவருக்கு வந்து உயிரணு குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து செகண்ட் லைஃப்பும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது பரிகாரம் இதுக்கு கிடையாதுங்க. எப்பயுமே வந்து முகூர்த்தம் குறித்து தான் இதை மாற்ற முடியுமே தவிர இந்த ஜாதக ரீதியாக பரிகாரம் சொல்கிறது வந்து சிறப்பாக வேலை செய்யாதுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. இப்போ ரொம்ப டெப்த்தாக போனோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும். அதனால் முதல் திருமணமும் 2வது திருமணமும் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் தொழில் பார்ப்பாரா வேலை செய்வாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா தொழில் பண்ணலாம். 6ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா வேலைக்கு போகலாம். இதான் லாஜிக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமும் எம்டியாக இருக்குது, 6ஆம் இடமும் எம்டியாக இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம், எது வந்து இவர் பண்ணலாம் அப்படின்னு டவுட் வருதில்ல. 2லேயுமே கிரகம் இருந்தால் நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வரலாம். 6லேயும் கிரகம் இல்லை, 10லேயும் கிரகம் இல்லை. அப்போ இது எது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டு அதிபதிகளை பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இந்த 6ஆம் அதிபதி யார், சந்திரன். 6ஆம் அதிபதி சந்திரன். அது இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா திதி சூன்ய ராசிகளில் இருக்குது. அப்போது அது பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லலாம், இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த லக்னமாக போட்டுக்கோங்க. அதுக்கு 6ஆம் இடம் பாருங்கள். அதுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த லக்னமாக போட்டு அதுக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. அப்போ 6ஆம் இடங்கிறது புதனுடைய வீடு. புதன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்குது. அப்போ புதன் சார்ந்த தொழில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6ஆம் அதிபதிக்கு 6ஆம் அதிபதி எங்கே இருக்குது, மகரத்தில். அதுக்கு 6ஆம் இடம் எது அப்படின்னா மிதுனம். அதில் புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால புதன் சார்ந்த தொழில் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் சொல்லலைங்க, இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த 6ஆம் இடத்த அதிபதியை வந்து லக்னமாக போட்டு அதுக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்தாலும் அந்த அதிபதி புதன் வந்து அங்கேயே இருக்கிறதுனால புதன் சார்ந்த தொழில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். புதன் வந்து ராகுவோட தொடர்பு கொள்ளுது. அதான் புதன் வந்து மிதுனம், அதுக்கு 7ஆம் இடம் வந்து இது தனுசு. அப்போ மிதுனமும் தனுசும் பார்த்திங்கன்னா 6, 11 வருது. அப்போ 6ஆம் இடம் வந்து 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது மூலிமா வேலை மூலிமா வந்து இவருக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். சனி இருக்கிறது வந்து செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் இருக்கிறது கேது நட்சத்திரம். ஓகேயா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சனி வந்து செவ்வாயோடையும் கேதுவோடையும் தொடர்பு கொள்ளுது. அப்போ காரக கிரகம் சனி பகவான் வந்து செவ்வாயோடையும் கேதுவோடையும் தொடர்பு கொள்ளுதுனால நம்ம என்ன சொல்லணும், இவருக்கு வந்து மெடிக்கல் சார்ந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கும், அல்லது எலக்ட்ரிக்கல் சார்ந்து, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து, சிவில் ஆர்கிடெக்சரல் சார்ந்து இவருக்கு வேலை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனியை வச்சு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்கிறோம். வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த புதன் இருக்குல்ல, புதன் தான் வந்து காலச்சக்கரப்படி 6ஆம் அதிபதி. காலச்சக்கரப்படி புதன் தான் 6ஆம் அதிபதி. அதை வச்சும் நம்ம பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் புதனை வச்சு யாரும் பார்க்குறது இல்லை. தொழில்காரகன் சனியை வச்சு தான் எல்லோரும் வந்து பலன் பார்க்குறாங்க. அப்போ சனியை வச்சு பார்க்கும்போது செவ்வாய் கேது தான் கனெக்ட் ஆகுது. அப்போ மெஷினரி சார்ந்த தொழில், ஆர்கிடெக்சரல் சார்ந்த தொழில், எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னது ஒன்று. அடுத்து 6ஆம் அதிபதிக்கு 6ல் வந்து புதன் இருக்கிறதுனால புதன் சார்ந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வேறொரு மெத்தட்லேயும் நம்ம பார்க்கலாம். 2, 6, 10, 11 தான் வருமானத்தை தரக்கூடிய பாவகங்கள். 2, 11ங்கிறது வருமானம், 6, 10ங்கிறது தொழில் வேலை. அப்போ இந்த 4 பாவகத்தில் என்ன கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் குரு பகவான் தான். ஓகேயா? 2, 11 வந்து குரு பகவான். அப்போ குரு பகவான் நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இப்போ குரு பகவான் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா புதன் தான் இருக்குது. புதன் மட்டும்தான் குரு நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ புதன் வந்து 6ஆம் அதிபதியா? சரி, புதன் வந்து 6ஆம் அதிபதி கிடையாது. புதன் மட்டும்தான் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்குங்கிறதுனால புதன் சார்ந்த தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன்.
எப்பயுமே 2ஆம் அதிபதியும் குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்க்கும்போது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இங்கே வந்து குருவே 2ஆம் அதிபதியாக வராரு. ஆனால் பொதுவாக 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த இடத்தோட தொடர்பு கொள்ளுதோ, எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ, எந்த இடத்த பார்க்குதோ அதை வந்து பெருசாக்குது. அதனால தான் நம்ம வந்து தனஸ்தானம்னு சொல்கிறோம். பெருசாக்குறது தான் தனம்னு சொல்கிறோம். குருவும் ஏன் தனகாரகன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது பார்க்கக்கூடிய இடத்தையும் இருக்கக்கூடிய இடத்தையும் பெருசாக்கும். அப்போ குரு பார்வையிலையோ, குரு சேர்க்கையிலையோ, 2ஆம் அதிபதி பார்வையிலையோ, 2ஆம் அதிபதி சேர்க்கையிலையோ என்ன கிரகங்கள் இருக்குதோ, அது சார்ந்த தொழில் பண்ணாங்க அப்படின்னா, வேலைக்கு போனாங்க அப்படின்னா, அதில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த குரு தொடர்பு கொண்ட விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குரு வந்து 9ஆம் பார்வையாக செவ்வாயை தொடர்பு கொள்ளுது. அப்போ செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் கேதுவோடு இருக்கிறதுனால மெடிக்கல் சார்ந்த தொழில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அந்த பார்வை தொடர்பு இருக்குது. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளுது. 6ஐயும் 10ஐயும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இந்த செவ்வாயை குருவும் தொடர்பு கொள்ளுது. அப்போ செவ்வாய் சார்ந்த ஃபீல்டில் வந்து இவர் தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் உண்மையிலே என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, புதன் சார்ந்த தொழில், ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம நேரடியாக பார்க்கும்போது என்ன தெரியுது, சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அது நின்ற நட்சத்திரம் கேது. அப்போ இங்கே செவ்வாய் கேது சனி காம்பினேஷன் வந்துருச்சு. அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் தொழில் அமைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் செவ்வாய் தான் 4ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையும் தொடர்பு கொள்ளுது. குருவும் செவ்வாயை பார்க்குது. அப்போ செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இவர் எப்படி வந்து ஃபினான்ஸில் வந்து தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த பாரம்பரிய முறையை வச்சு நம்ம சொல்லும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வருதுங்க. ஆனால் இப்போ ஒரு கேபி சாஃப்ட்வேரில் இதை நம்ம போட்டு பார்க்கும்போது என்ன நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, 2, 6, 10ங்கிறது தான் வருமானத்தை தரக்கூடிய பாவகங்கள். 2, 6, 10. 1, 5, 9 வந்து உயிர் சார்ந்தது. 2, 6, 10ங்கிறது பொருள் சார்ந்த பாவகங்கள். அப்போ 2, 6, 10ல் தொடர்பு கொள்ளக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரம். இப்போ இதுக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ரேவதி இருக்குது. புரியுதா? ரேவதிங்கிற புதன் நட்சத்திரம். 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது கடகம். அதில் ஆயிலி நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இருக்குது. 10ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம். அதில் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இருக்குது. அப்போ 2, 6, 10ல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரம் தான் இருக்குது. அடுத்து சனி நட்சத்திரமும் இருக்குது. புரியுதா? அதில் 3 கான்செப்ட் இருக்குங்க. 2, 6, 10ல் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதில் 3 நட்சத்திரங்கள் தான் வருது. ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி, இன்னொன்று புதன். இதே தான் 1, 5, 9ல் இருக்கிறதுனால குரு, சனி, புதன் இந்த 3 சார்ந்த ஃபீல்டில் தான் ஒருத்தர் வந்து வேலை பார்த்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னே சொல்லலாம். எந்த கிரகத்தையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த லக்னத்துக்கு 2, 6, 10ல் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு கூட நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும், ஜாதகமே இல்லாமல். அந்த 3 நட்சத்திரங்கள் தான் இவர் வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்கும், வேலை, தொழில் எல்லாத்தையும். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் குருவும் புதனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸை குறிக்கக்கூடியது. குருங்கிறதும் வந்து வருமானம், புதன் அப்படிங்கிறதும் ஃபினான்ஸை குறிக்கிறது. அப்போ அந்த 2 நட்சத்திரமுமே இந்த 2, 6, 10ல் இருக்கிறதுனால நம்ம கேபி முறையில் போட்டு பார்க்கும்போது பாவக தொடர்பு வந்து புதன் நட்சத்திரத்தில் பாவக தொடர்பு வருது. இந்த டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா, அதாவது முதல் பாவகம் குரு நட்சத்திரத்தில் விழுகுது, 2ஆம் பாவகம் வந்து புதன் நட்சத்திரத்தில் விழுகுது, 6ஆம் பாவகம் புதன் நட்சத்திரத்தில் விழுகுது, 10ஆம் பாவகமும் புதன் நட்சத்திரத்தில் விழுகுது. அப்போ கேபி முறைப்படி பார்க்கும்போது 2, 6, 10 புதன் சாரத்தோடு தொடர்பு கொள்ளுது. பாவ முனை வந்து புதன் சாரத்தில் இருக்கிறதுனால இவர் வந்து புதன் சார்ந்த தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறத எளிமையாக நம்ம சொல்லலாம் கேபி முறையில். ஆனால் அதுவே பாரம்பரிய முறையில் இத்தனை அனலைசேஷன் நீங்கள் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு தொழில்காரங்கன் சனி வந்து எதோட தொடர்பு கொள்ளுதுன்னு பார்க்கும்போது செவ்வாய் கேது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் 10ஆம் இடத்தை வந்து செவ்வாய் தொடர்பு கொள்ளுது. குருவும் செவ்வாயை பார்க்குது. அப்போ செவ்வாய் சார்ந்த தொழில் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்னா 2, 6, 10ல் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? குரு, சனி, புதன் நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த 3 கிரகங்கள் சார்ந்த தொழில் தான் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். இப்போ இங்கே 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வந்து குரு. அப்போ குரு நட்சத்திரத்தில் ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது, புதன் தான் குரு நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ புதன் சார்ந்த தொழில் பண்ணுவார் அப்படிங்கிறது சூப்பர். ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சியாகவும் இருக்கார். அப்போ வந்து ஒரு பெரிய பதவியில் இருப்பார் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். புதன் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறதுனால, அதுவுமே குரு சாரத்தில் 2, 11க்குரிய குரு சாரம் பெற்றதுனால புதன் சார்ந்த தொழில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால்
இவ்வளோ அனலைசேஷன் பண்ணி பெர்ஃபெக்டாக நீங்கள் சொல்ல முடியாதுங்க பாரம்பரிய ஜோதிட முறைப்படி. அதனால் கேபி சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது 2, 6, 10 பாவகங்களை வந்து இந்த புதன் நட்சத்திரம் வந்து தொடர்பு கொள்ளுது. பாவக முனை தொடர்பு வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் சார்ந்த தொழில் பண்ணார் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் பாரம்பரிய முறைப்படி சொன்னீங்கன்னா செவ்வாய் தான் அதிகமாக கனெக்ட் ஆகுது. அப்போ செவ்வாய்க்கு எது கனெக்ட் ஆகிறதுனால மெடிக்கல் சார்ந்த துறையிலையும் மிஷினரி எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையிலும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஃபைனான்ஸ் மேனேஜராக இருந்தார். அது மெஷினரி சார்ந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபினான்ஸ் மேனேஜராக இருந்தார் ஸ்டார்டிங்கில். இப்போ வேறு ஃபீல்டுக்கு மாறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க சொன்ன விஷயம். இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் விளக்கியிருக்கேன். எதுவுமே தெரியல அப்படின்னா கிரகத்தையே நீங்கள் பார்க்காதீங்க. 2, 6, 10 என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அது சார்ந்த தொழில் அமைகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை வந்து அதிக கிரகங்கள் தொடர்பு கொண்டா வேலைக்கு போகலாம். 10ஆம் இடத்தை அதிக கிரகங்கள் தொடர்பு கொண்டா தொழில் பண்ணலாம். அவ்வளோதான் லாஜிக்கு. இந்த தொழில்காரகன் வந்து மறைஞ்சிருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த தொழில்காரகன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 6ல் மறையுது. ஆனால் இந்த 6ஆம் அதிபதி பாருங்கள் மறையலை. அப்போ இங்கே தொழில் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இது யூகத்தில் தான் சொல்கிறோமே தவிர பெர்ஃபெக்டாக இப்படி தான் நடக்கும்லாம் நான் சொல்லலை. அதான் உண்மை. பெர்ஃபெக்டாக நான் இப்படி தான் நடக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இது பாவக முனை தொடர்பு வந்து கேபி முறையிலும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியுதே தவிர வெறும் பாரம்பரிய ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷன் வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற விஷயங்களுக்கு வந்து பாரம்பரிய ஜோதிட முறைப்படி இந்த நட்சத்திர தொடர்பு வச்சு நம்ம சொல்கிறது வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் இந்த தொழில் வேலை சார்ந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது நிறைய குளறுபடிகள் இருக்குது. அப்போ கேபி மெத்தடையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷன் ஈஸியாக வர முடியும். அதில் நம்ம என்ன சொல்கிறோம், 2, 11 தான் வருமானத்தை தரக்கூடிய பாவகங்கள். அந்த அதிபதியோட எந்த கிரகம் அதிகமாக தொடர்பு கொள்ளுதோ அந்த வேலையை பண்ணால் நல்லா வருமானம் வரும்னு சொல்லலாங்க. சிம்பிள் லாஜிக். இப்போ இங்கே புதன் தான் வந்து 2, 11ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ புதன் சார்ந்த வேலை பண்ணுறாரு, சிம்பிளாக சொல்லிடலாம். இத்தனை மெத்தடையும் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறத விரிவாக சொல்லியிருக்கேன். புரியாதவங்க திரும்ப பாருங்கள், புரியும். நன்றி, வணக்கம்.